ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு simonlinus சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரஞ்ச் ஃபாட்ஸ் ரெக்கவரி வந்து ஒரு ரெட்மி இல்லைன்னா ஏதாவது டிவைஸில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் நிறைய டிவைஸுக்கு சப்போர்ட் ஆகும். ரெட்மியில் வந்து எல்லா டிவைஸ்லையுமே சப்போர்ட் ஆகும் மேக்ஸிமம். இந்த வீடியோவில் வந்து எப்படி அது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தென் உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வெப்சைட்டில் போகாமல் டெலிகிராம்லேயே டவுன்லோட் பண்ணுறது எப்படி. அந்த ட்ரிக் வந்து வெறும் ரெட்மி யூஸருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் பூட் லூப் ஆகும், ஏதோ ஆகும், நான் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்பூட் மோட் போலும். ஃபாஸ்ட்பூட் மோடில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா கேபிள் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி லேப்டாப்பு இல்லைன்னா டெஸ்க்டாப் நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏடிபி செட்டப் வந்து எப்படி நான் வர டவுன்லோட் லிங்க் தான் கொடுத்துக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி அந்த லீனேஜ் ஓஎஸ் வீடியோவில் இப்போ சொல்லிக்கிறேன். அந்த லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் டூல்ஸில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆரஞ்ச் ஃபாட்ஸ் ஜிப் இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து ரெக்கவரின்னு ஒன்று இருக்குது. அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணி பிளாட்ஃபார்ம் டூல்ஸில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கீ, அதாவது மவுஸில் இருக்க ரைட் கீயும் ஒரே நேரத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கீ ப்ரெஸ் பண்ணோம் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பவர்ஷெல் விண்டோ இயர்னு வரும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ளூ கலரில் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து இப்படி தான் வரும். சி யூசர் அந்த மாதிரி போட்டு எதாவது வரும். பிளாட்ஃபார்ம் டூல்ஸுன்னு லாஸ்ட்டில் எண்டிங் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபாஸ்ட்பூட் டிவைசஸ் அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து எதுக்கு அடிக்கிறோன்னா, நம்ம டிவைஸ் வந்து கனெக்டில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. கீழே ஒரு நம்பர் வந்துச்சுன்னா உங்கள் டிவைஸ் வந்து கனெக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபாஸ்ட்பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரி, இந்த ஸ்பெல்லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து கூட வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரின்னு அடித்தக்கப்புறமா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் அந்த விண்டோஸ் பவர்ஷெல்லில் வந்து போட்டுருங்க. அந்த ஸ்பேஸ் விட்டக்கப்புறமா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே சென்டிங் ரெக்கவரின்னு சொல்லி ஃபினிஷ்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான், இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும் ஆரஞ்ச் ஃபாட்ஸு. அந்த ஜிப் ஃபைலை வந்து ஒரு டவுன்லோட் ஃபோல்டர் இல்லைன்னா ஏதோ ஃபோல்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டேட்டா கேபிள் போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணோன்னா ஆரஞ்ச் ஃபாட்ஸ் ரெக்கவரிக்குள்ளே போகும். இப்போ நான் ஸ்வைப் பண்ணி அன்லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் ஃபைல் யூஸ் பண்ணாதனால என்னோட லாக் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணி பார்த்தேன்னா ட்ரைன் டீக்ரிப்ஷன் வருது. ஃபஸ்ட்டு ஒரு டன்னுன்னு வருது. ஸோ இப்போ வந்து அப்டேட்டிங் பார்ட்டிஷன் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அதில். ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் அந்த மாதிரி நான் எதுலேயுமே வைக்கல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து மெமரி கார்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நான் மெமரி கார்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய மெமரி கார்டு ஸ்டோரேஜுக்கு போயிடுறேன். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ், பேக்கப், வைப் எல்லா மெனுவே காமிக்கும். இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், ஃபுல்லாக நம்ம பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேட்டா கேபிள் கழட்டிக்கலாம். இப்போ எனக்கு வேணாம், ஸோ கழட்டிக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து அந்த மெமரி கார்டு ஐகான் ப்ரெஸ் பண்ணி மெமரி கார்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கீழே போனோம்னா ஆரஞ்ச் ஃபாட்ஸ் ரெக்கவர் இது இருக்குது. ஆரஞ்ச் ஃபாட்ஸ் R10 1.4 ஸ்டேபிள் ஜிங்கோ அண்ட் ஜிப், அது என்னோடய கோட் நேம் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி விட்டோன்னா போதும், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் காமிக்கும், 4S 5S அந்த மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி ஆச்சுன்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரீபூட் ஆகுது. ரீபூட்டு வந்து இப்போ ரெக்கவரிக்கு தான் போகும், நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ இப்போ திரும்பி பாஸ்கோட் போட சொல்லுது, அதாவது பாஸ்வேர்டு போட சொல்லுது. இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆகுது. ஸோ இப்போ டன்னு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து வெல்கம் டு ஆரஞ்ச் ஃபாட்ஸ்ன்னு வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் வெல்கம் டு ஆரஞ்ச் ஃபாட்ஸ்ன்னு போட்டு கீழே ஒரு டிக் மார்க் வந்துருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா ஃபைல்ஸும் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது டெலிகிராமில் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஈஸியாக. ஸோ நம்ம வந்து இப்போ பிகேஎம் வேர்ல்டான டிஸ்கிரிப்ஷன் குரூப்புக்கு போயிடலாம். டிஸ்கஷன் குரூப்பில் வந்து இப்போ நான் நேற்றுக்கு வந்து நிறைய போர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணேன், நம்ம குரூப்லேயும் நம்ம வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா ஆரஞ்ச் ஃபாட்ஸ்னா /ஆரஞ்ச் ஃபாட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. TWRPனா /TWRPன்னு போட்டு உங்கள் கோட் நேம், அதாவது டிவைஸ் கோட் நேம் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு டிவைஸ் கோட் நேம்ஸ்லாம் தெரியலன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன், அதோட லிங்க் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் /OFன்னு போட்டு ஜிங்கோன்னு போட்டுக்கிறேன். ஸோ போட்டோடனே அதோட ஜிப் ஃபைல்லாம் வந்துச்சு. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.